விஜய் அவங்க ஒய்ஃபுக்கு தெளிவாக சொல்லலாம், அவரெல்லாம் டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்க போய் சந்தோஷமா வேற சைடு போயிருந்துக்கலாம். நம்ம வந்து திரிஷா காரணம்னு சொல்லல. பொம்பளை வீக்னஸ் நிறைய இருக்கு. டிவிக்கே விஜய் ரெண்டுமே பேரே கேட்கக்கூடாது. அவர் அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்புறம் டிவிக்கவே பிளாஸ்ட் தாங்க. ஒரு நல்ல ஒரு புருஷனாக நடந்திருந்தா பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்பாங்களா? ஒரு சொந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, நீ எப்படி ஒரு நாட்டை காப்பாற்றி நாட்டு மக்கள் நீ எப்படி காப்பாற்றுவ நாளைக்கு? பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்றாரு. ஆனா இப்போ உங்க வீட்ல உங்க ஒய்ஃப் இப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? ஒரே அவருக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலியில ஓட்டு இருக்கான்னு தெரியுங்களா? விஜய் ஃபேமிலியில ஓட்டு இருக்கா? அவங்களாம் அமெரிக்க சிட்டிசன்ஸ். விஜய்க்கு மட்டும் தான் இங்கே ஓட்டு இருக்கு, வேற எவனுக்குமே இங்கே ஓட்டு கிடையாது. அவங்க ஃபேமிலி அவங்க வீட்டிலே ஓட்டு போட மாட்டாங்க. நாங்கள் எப்படி நம்பி போட முடியும்? விஜய் அவங்க ஒய்ஃபுக்கு தெளிவாக சொல்லலாம், அவரெல்லாம் டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்க போய் சந்தோஷமா வேற சைடு போயிருந்துக்கலாம். இவங்க கூட இருக்கிறது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. நிம்மதியாக ஏங்க எல்லாத்தையுமே இங்கே 41 பேரை கொண்டு ஜாலியாக டான்ஸ் ஆனவர் ஒரு ஆளை கூட யோசிக்க மாட்டாரா? அதெல்லாம் வேஸ்ட். அவர் நம்பி இருக்கவே கூடாது. என்ன சொல்கிறேன், அந்த அக்காவுக்கு ஒரே ஒரு அறிகுறி, விஜய் அண்ணாவோட ஒய்ஃபு சங்கீதா அன்னைக்கு, நாம தப்பாக பேச மாட்டோம்ல, சங்கீதா அன்னைக்கு அவர் விட்டுட்டு போனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். உண்மையாக சொல்கிறேன், இவரை விட்டுட்டு போனால் நீங்கள் வாழ்நாள் போனால் நல்லா இருக்கலாம், பையனோட சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ ஏற்றுக்க வேண்டாம். 41 பேரை கொண்டுட்டு அவ்வளோ சந்தோஷமாக டான்ஸ் ஆன பாருங்க. இவங்கெல்லாம் ஒரு நம்ம வந்து திரிஷா காரணம்னு சொல்லல. அது நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன், நீங்கள் வருங்காலத்தில் என்ன ஆகணும்னு திரிஷாட்ட ஒரு பேட்டி கேட்டிருந்தாங்க. நான் சிஎம் ஆகணும்னு சொன்னிச்சு. இப்போ அதான் சென்று வந்திருக்கலாம். உண்மைதான், அதனால கூட வந்திருக்கலாம். இவ்வளோ பேரை கொண்டுட்டு மனசாட்சி எல்லாம் வெளியே போனவனை பற்றி நம்ம பேசவே கூடாது. நம்மளுக்கு வந்து என்ன, நம்மளுக்கு ரெண்டு பேத்துக்கு வந்து போட்டியே, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. இந்த டிவிகே எல்லாம் தற்கூரி பயல்கள்லாம் உள்ளே வரக்கூடாது. அவங்க எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு பேசாமல் அமைதியாக பேரணும் வீட்டை பார்த்து. 26 ரிசல்ட் வரட்டும், அன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு வேட்டு. திருமணம் மீறி உறவுல இருக்காரு, அதனால தான் சங்கீதா டைவர்ஸ் வாங்குறாங்கன்னு நியூஸ்லாம் போட்டுருக்காங்க. அது உண்மைதானே? இவர் மிருகங்க. இவர் ஒரு அது உண்மைதானே? மனுஷன் கூட தான் ஒய்ஃப் வாழ்வாங்க. இவர் வந்து ஒரு மிருகம், காட்டு மிராண்டி. என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு பேசிட்டாரு. பொம்பளை வீக்னஸ் நிறைய இருக்கு. இவர் திரிஷாவோட பர்த்டேவுக்கு போறவர் அங்கே 40 பேர் செத்தவங்களை நேரில் போய் பார்க்க முடியல. இப்போ எப்படி 100% இருக்கு அவருக்கு வந்து பொம்பளை விஷயம் வந்து லேடிஸ் விஷயம் வந்து அவருக்கு 100க்கு 100% இருக்கு அவருக்கு கன்ஃபார்ம். அதனால தான் அப்படி அவங்க ஒய்ஃப் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தானே உண்மை. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்ல, அவர் வந்து அந்த அக்கா வந்து இவரை விட்டுட்டு போனால் நல்லா இருப்பாங்க. உண்மையாலுமே நல்லா இருப்பாங்க. அமெரிக்கன் சிட்டிசனாக அவங்க அங்கே கூட இருந்துட்டு போகுது. லண்டன் ஆச்சு ஏதோ ஒன்று. அவரை பற்றி தெரிஞ்சுக்க நமக்கு அவசியம் கிடையாது. படம் எடுக்கிறாரா நான் பார்ப்போமா? முன்னாடி கூட அவர் பாட்டு ஒன்றா கூட கேட்போம். இப்போலாம் டிவிக்கே விஜய் ரெண்டுமே பேரே கேட்கக்கூடாது. அவர் அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்புறம் டிவிக்கவே பிளாஸ்ட் தாங்க. நாங்கள் கருவூர் மாட்டோன்னே. எங்கள் ஏரியாவில் வந்து 41 பேர் இருக்காங்க. எங்களுக்கு எவ்வளோ தான் இருந்திருக்கோம். என் தலைவன் நைட்டு விடிய தூங்காம போய் பார்த்தாரு. அவர் வந்தாரா? இவர் வந்து வீட்டுக்கு கூட்டி போய் வந்து எல்லாத்தையும் கூட்டி பார்ப்பாராம். இவர் வீட்டுக்கு கூட்டி போய் எல்லாத்தையும் வாங்க உங்களுக்கு 2 லட்ச ரூபா தரேன் 3 லட்ச ரூபா தரேன்னு போய் பார்ப்பாராம். என் தலைவன் விடிய தூங்காமல் நைட்டாக அங்கேருந்து 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ நேரத்தில் வந்திருப்பார்ல. இவர் வந்து பார்த்துருக்கலாமா இல்லையா? சரி விடுங்க, விஜய் வந்தால் கும்பல் சேரும். அதையுமே சொன்னாங்க, விஜய் வந்தால் கும்பல் சேர்ந்துரும், திரும்ப ஏதாச்சும் ஆகணும். புசியானது வேண்டி தானே. அவர் 5 ஒயின் ஷாப்பை பார்க்குறக்கே பாண்டிச்சேரியில் அவருக்கு வேலை கிடைக்காது. இன்னொருத்தன் பேர் என்ன மச்சான், ஆது ஒரிஜினு. அவன் மாமனாருக்கு லாட்டி டிக்கெட் எழுதி கொடுக்க அவருக்கு நேரம் வந்தாது. எப்படி அந்த மக்களை பார்க்க போகிறாங்க? அதெல்லாம் சும்மா பேசிகிட்டே இருக்கலாம். முதல்வர் கனவுல விஜய் வராரு அப்படின்றாங்க. விஜய் கனவுல யார் தான் வரா? விஜய் கனவுல திரிஷா, கீர்த்தி சுரேஷ் அக்கா அவங்க தான் வருவாங்க. வேற யாருமே வர மாட்டாங்க. அப்படி அதுக்கு மீறி யார் வருவாங்கன்னா அவங்க வச்சிருக்க நாய்க்குடி தான் வரும். அவர் கனவுல 40 பேர் இருந்தாங்க பாருங்க, அவங்க கூட வர மாட்டாங்க. அதை கூட நினைக்க மாட்டாரு. 41 பேர் செத்து போயிட்டு ஆடிஷனில் போய் டான்ஸ் ஆடினவெல்லாம் மனுஷன் நான் சொல்லுங்கள். அவன் கூட பேசக்கூடாது. நம்ம வந்து அந்த தற்கொலை கூட்டம் கிடையாது. ஸ்டாலின் அவன்லாம் சொல்லுவாங்க. நம்ம தலைவர் அதை யோசிக்க மாட்டார். அவர் டான்ஸ் ஆடினதெல்லாம் நியாயமா சொல்லுங்கள் பார்ப்போம். சும்மா நான் கத்திட்டே இருக்க வேண்டியதானே. முதல்வர் கனவுல விஜய் வராருன்னு சொல்றாரு. ஆமாங்க, எல்லாத்து கனவுல யார் வராரு? திரிஷா வராங்க. விஜய் கனவுல திரிஷா வராங்க. அவர் நாடகத்தில் நடிச்சிருப்பாரு. விஜய் கனவுல திரிஷா வருவாங்க. அவங்க வைஃப் சங்கீதா வருவாங்க. இன்னைக்கு தான் சங்கீதா டைவர்ஸ் கேட்டிருக்காங்க. இல்லை, இன்னைக்கு தான் சம்சாரம் டைவர்ஸ் கேட்டிருக்காங்க. இனி அப்புறம் அவர் கனவுல டெய்லி திரிஷா தான் வருவாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்புறம் அவர் விஜய் முதல்வர் கனவுல விஜய் வராருன்னா அப்புறம் விஜய் கனவுல யார் வருவாங்க? அவர் தான் அவங்க தானே வருவாங்க. விஜய் வந்து மக்களுக்காக நான் என்ன சொல்லுங்க, அவரோட கேள்வி அதாவது விஜயோட வைஃப் சங்கீதா, அவங்க வைஃப் வந்து விஜய்ட்டு இருந்து டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு புருஷனாக நடந்திருந்தால் பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இப்போ நீ ஒரு நல்ல புருஷனாவே நடக்காது. நீ நாளைக்கு எப்படி ஒரு தமிழ்நாட்டு நீ ஒரு முதலமைச்சராக நீ எப்படி வழி நடத்துவேன்? நீ எதை வச்சு நீ முதலமைச்சராக வருவேன்னு சொல்கிற? முதல்ல உனக்கு நான் என்ன சொல்கிறேன், ரசிகர் படம் மட்டும் இருந்தால் அந்த ரசிகர் இதெல்லாம் ஓட்டம் மாற வாய்ப்பு இது. ஒரு சொந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, நீ எப்படி ஒரு நாட்டை காப்பாற்றி நாட்டு மக்கள் நீ எப்படி காப்பாற்றுவ நாளைக்கு? இத்தனை கோடி மக்களுக்கும் அவங்களோட தேவைகள் அறிஞ்சு இது பண்ணிட்டு இருக்குது ஒரு கவர்மெண்ட்டு. இந்த கவர்மெண்ட்டை நீ குறை சொல்கிற, எதை வச்சு குறை சொல்கிற? தீய சக்தின்றி அந்த தீய சக்தி என்ன பண்ணுச்சு? தீய சக்தியா?
நாங்க தீய சக்தியா? தீய சக்தி என்ன பண்ணுச்சுன்னு சொல்லணும்ல. தீய சக்தினா தீய சக்தி என்ன பண்ணுச்சு? போட்டி அப்படி நல்லது தானே பண்ணிருக்கு. மக்கள் சொல்லணும் அதை. தீய சக்தியா தூய சக்தியான்றது மக்கள் தான் சொல்லணும். நாளைக்கு வந்து இப்போ விஜய் தீய சக்தியா தூய சக்தியானது நாளைக்கு மக்கள் நிரூபிப்பாங்க. 2026ல மக்கள் மக்கள் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க தீய சக்தியா தூய தூய சக்தியான்னு. சக்தியான்னு. திமுக தான் முதல்ல இருக்க அழுக்க ஃபஸ்ட்டு பார்க்கணுன்றீங்களா? கண்டிப்பா நான் சொல்ல உங்களை திரும்பி பாருங்க. முதல்ல நீங்க யாருன்றதை நீங்க திரும்பி பாருங்க. அடுத்தவங்க நீ குறை சொல்றதை விட்டு உங்களோட குறைகளை ஃபர்ஸ்ட் பாருங்க. உன்னோட வீட்டு குறைகளை நிவர்த்தி பண்ணிட்டு நீ நாட்டு குறை நிவர்த்தி பண்ணு. முதல்ல உன்னோட வீட்டுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை வச்சுட்டு இருக்கிற. உன் பையனை நீ பாக்குறதுல பொண்டாடி பாக்குறதுல அப்ப நீ எப்படி நாளைக்கு வந்து நாட்டு மக்கள் பாப்ப? 4 வருஷமா தனியா வாழ்றாரு. அம்மா அப்பா நீ அம்மா அப்பாவே பாக்குறது இல்ல. உனக்கு எப்படி உன்னோட குடும்ப கஷ்டம் தெரியாத நீ பொதுமக்களோட குடும்ப கஷ்டத்தை தெரிஞ்சு எப்படி நீ ஒரு நாட்டை நடத்துவ? வாழும் தெய்வங்கள் அன்னை இல்ல பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாருன்னா நீ ஃபர்ஸ்ட் உன்னோட பொண்டாடிக்கு பாதுகாப்பு கொடு. நான் சொன்னா இதை சொல்றேன். நீங்க முதல்ல உங்களோட இதுக்கு பாதுகாப்பு கொடுங்க. 41 பேர் போனாங்களே அதுல பெண்கள் இல்லையா? அங்க பெண்கள் இல்லையா? உங்களோட மாநாடு தான் நீங்க தான் நடத்துனீங்க. உங்களோட மாநாடுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல. சரிதானே? அது லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. எல்லாம் லேடிஸ் எத்தனை பேர் மகளிர் வந்திருக்காங்க. எல்லாம் பாதுகாப்பா போய் அவங்க வண்டியில இன்னைக்கு மணி எவ்வளவு? இப்போ மணி எவ்வளவு? என்ன எங்க எல்லாமே ஒரு யார் கையில ஃப்ரீடமா பிடிச்சிருக்கா கால பிடிச்சிருக்கா ஃப்ரீடமா நடந்துட்டு இருக்காங்க. போறாங்க. இந்த மாநாட்டுல என்ன நடந்தது? இல்ல ஃப்ரீடமா எங்க எங்க மாநாடு இவ்வளோ பெரிய கோயம்புத்தூர் சிட்டியில் இவ்வளோ பெண்கள் இந்த மாநாட்டில் அதிக பெண்கள் தாங்க. ஒரு வகையில் பார்த்தா ஒரு அளவுக்கு அதிக பெண்கள் தான். இந்த பெண்கள் எவ்வளோ ஃப்ரீடமாக நடந்துட்டு இருக்கிறாங்க. எந்த லேடிஸாவது ஒரு லேடிஸ் வந்து என்ன வந்து கையை பிடிச்சி இழுத்தாங்க காலை பிடிச்சி இழுத்தாங்கன்னு சொல்லுங்க. நாங்க என்னைக்குமே திமுக காரன் மகளிருக்கு என்னைக்கு ஆதரவா தான் இருப்போம். ஆனா பெண்கள் ஓட்டலாம் விஜய்க்கு தான் சொல்றாரு. ஆமாங்க, ஓட்டு இல்லாதவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எந்த பெண்கள் இல்ல, அது அணில் குஞ்சுங்க அவங்க. அது அணில் குஞ்சுங்க மேல அது எந்த பெண்கள் ஓட்டு போடுவானுங்களா? அவர் சொல்ற பெண்கள்லாம் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிற பெண்கள் தான் அவருக்கு ஆதரவு. எடப்பாடி எப்படி வந்தாருங்க? எடப்பாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? ஒரு முதலமைச்சரா? இல்ல, தவழ்ந்து வந்தவர். அவரு ஓ பன்னீர்செல்வத்தை சொன்னா கூட பரவாயில்ல, அம்மா கூட இருந்தாரு, அவர் அம்மா மூலியமா இருந்தாருன்னு சொல்லலாம். எடப்பாடி எப்படி வந்தாரு? எடப்பாடிக்கு இன்னைக்கு திமுகவை அழிக்கணுங்கிற அப்ப மக்களுக்கு நல்லது செய்யற அரசாங்கத்தை ஒரு கட்சி அழிக்கணும்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்கன்னா யார் ஓட்டு போடுவா? எந்த மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க. இன்னைக்கு மக்களுக்கு நான் நல்ல 10,000 ரூபாய் வந்து போடுறேன்னு இல்ல, இப்ப பிஜேபி கூட போய் சேர்ந்திருக்கிறேன். 230 லட்சம் 200 லட்சம் வெல்வோம் 200 வெல்வோம். ஜூலி பாத்திருப்பீங்களா? ஆமா. இப்போதான் இப்போ தமிழ்நாட்டில் 2 பேருக்கு தான் போட்டி. டிவிகேக்கு ஜூலிக்கும். இவங்க 2 பேருக்கு தான் இப்போ போட்டி. ஏன்னா அந்த ஜூலியை போட்டு இப்படி திட்டுறாங்க விஜய் ரசிகர்கள். நான் சொல்றேன், ஜூலி கொடுக்குற பதில் அடிக்க உங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. பதில் அந்த அம்மா பதிலுக்கு பதில் ஒரு பொண்ணு தானே. அந்த அம்மா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த அம்மா எவ்வளோ தெம்பா பேசிட்டு தான் இருக்கு. பயந்து ஓடல இவங்கள மாதிரி ஓடலையே. ஜல்லிக்கட்டுலாம் வந்து போராடினாங்க. ஆனா அந்த அம்மா தைரியமா நின்று இவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்குல்ல. அந்த அம்மா ஒரு உண்மையான ஒரு சூப்பர் லேடிங்க. ஒரு வகையில் பயந்து ஓடல இவங்கள மாதிரி. இவங்க இந்த தரமா இதில் தான் உங்களை கமெண்ட் பண்ண முடியும். எதில்? ஆன்லைன் இதில் மீடியாவில் தான் நீங்கள் கேட்டு கமெண்ட் பண்ண முடியும். கலாய்க்க முடியும். அந்த அம்மா நேரடியாக சொல்லுங்க. நேரடியா அந்த லேடிட்ட மொதல் சொல்லுங்க. இப்போ தமிழ்நாட்டில் 2 பேருக்கு போட்டி. டிவி கேக்கு ஜூலிக்கும்.